சத்தியமா சொல்றேன் மேடம், என்னுடைய வீடியோஸோ ஆடியோஸோ எதுவுமே கிடையாது. இவ்வளவு ஆபாசமான வார்த்தைகள் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்க கூடிய ஒரு பெண்மணி பேசுவாங்களே, இப்ப ஒரு கிளிப்பிங் தான் உங்களுக்கு போட்டுக்காங்க. ஆத்தாக்காரி அத்த போனியாடா, ஆத்தாக்காரி கிணக்கிதான் வளர்ந்தியா, ஊர்ல உள்ள எல்லாரும் நக்குனாங்களா, பொறுக்கி போ கமிஷனர்ட்ட கூட ஐஜி கிட்ட கூட கிழிச்சு நாரா தொங்க விட்டு காட்டுறேன். என்னோட ஆட்டத்தை இனிமே தாண்டா பாப்பீங்க. ஏண்டி பொட்டச்சிங்களா பொட்ட நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா கார்ல நீ பேசும் பூரா ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு, நானும் உன்னை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இந்த கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லி போதில்ல நானும் சொல்லிட்டேன். ஏண்டா அங்க வாயில அசிங்கமா வந்துரும். வந்து நெட்வொர்க்னு சொன்னதுக்கு பொத்துக்குன்னு வந்துருச்சு உங்களுக்குலாம். அந்த அம்மா கேரளாவுல மசாஜ் சென்டர் வச்சு நடத்துது, பாலியல் தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு பெண்களை கடத்துது. இந்த அம்மா பிளாக் பண்ணியா ஒயிட் பண்ணியா மாத்துங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். அப்போ நீ என்ன சொல்ல வர, திவ்யா கலச்சிக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்லுங்க. வந்துக்கா திவ்யா கழிச்சு தான் மேட்ரு. திருத்தி வாழ்றதை விட பழையபடி அப்படியே போயிடலாண்டி, எதுக்கடி இந்த வாழ்க்கை? அக்கா உங்களுக்கு புரியாதுக்கா, எங்க எல்லாருமே கிறுக்கு பிடிச்சுதான் அலையறாங்க எல்லா பேரும். ஆக்சுவலி இதுல நான் மட்டும்தான் இவங்க கேங்கல சேராத ஆளு. ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக ஒருத்தனை பழி கொடுக்குதுங்க எல்லாம். நீ ஒண்ணு சொன்னா 9 போடுறானுங்க நியூஸ்ல. சாதனா பாலியல் என்ன மயிருக்கு சொல்றாங்க, ஏன் செய்தியை போட்டு ஏன் போட்டா போட்டு அப்படி எச்ச சோத்தை திங்கிற நாய். பயில்வான் ரெங்கநாதன் ஐயாவுக்கு வந்து வயசாயிருச்சு. சீரியல் ஆட்டுக்கே வெறும் 20,000 இருந்தேன், இவளுக்கு என்னத்த கிழிச்சிருக்காளு, இவளுக்கு என்னத்த இருக்குது, இவளுக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னு கேக்குறாரு. 500 ரூபா கொடுத்தா ஆங்கிற நான் போடுக்குது 750 ரூபா பஞ்சுபுரா. நான் காட்டினோட்டி 500 ரூபா போட்டுருவானா? உங்க வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைங்க பெற்று வச்சிருக்காங்கல்ல, அந்த லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சுல, விடு அந்த லட்சத்துக்கே வர இல்ல அந்த ஆள் திருந்த மாட்டேங்க. நான் கேக்குறேன், பயில்வான் உனக்கெல்லாம் என்ன மரியாதை? அவ மரியாதை கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன். கிழட்டு பயலே உனக்கே அப்ப வயசு குமரிக்கு துடிக்காத. நீ சரியான மீச வச்ச ஆம்பளை இருந்தா இந்த கலாட்டா சேனக்குள்ள நீ வா, உனக்கு வண்டையா நான் கேள்வி கேட்கிறேன் உன்னை. அப்ப அதே 5000 கொடுத்தா ஓம் போட்டாட்டி யார்ட்ட காமிச்சா நீ சொல்லுவியா? நாங்க இருக்கிற காசுக்கு எம்புட்டு வேணாலும் பந்தா காட்டுவோம், வாய அட்டக்கி பேசணும். நீ இன்னைக்கு வீடியோல பேசிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி உன் மகனும் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? உனக்கு நாங்களாம் மதுரக்காரே, அவ திருச்சிக்காரி. வாய அவல்ல அவளை விட்டு வாய ஒட்டச்சிருவேன். உன்னை மெட்ராஸ்ல எங்க பார்த்தேன்னு வச்சுக்க, சத்த இருங்கடி போல. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் தான் முட்டிக்கிட்டு மறுபடியும் வர. நான் பண்ணிட்டு எங்க போய் போறோம்ல ஒரே மாதிரி இருக்கு எப்பவுமே. நீ என்ன வம்பா இருக்கு? இல்ல அந்த மேட்டர் எவ்வளவு சீரியஸ். அவ இப்ப வர்ற அப்படியே கிளம்பி போயிட போறா. இதுல என்ன மீடியால தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா டென்ஷன் மயிர் ஆயிருவேன் நானு. அந்த கேஸ தூக்கி போட்டு உள்ள தூக்கி வச்சா என்ன மயிருக்கு கேஸ் தூக்கி போறாங்க? எதுக்கு கேஸ் தூக்கி போறாங்க? எதுக்கு ஒண்ணே எதுக்கு கேஸ் தூக்கி போறாங்க? என்ன தப்பு பண்ணாங்க கேஸ் தூக்கி போறதுக்கு? போயிட்டு இருக்கு, நம்ம தான் டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? தேவையில்லாம நம்ம பேர் இழுத்து விட்டா நம்ம அதுல இல்ல அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போய் அவங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, இது மாதிரி எங்க பேர் எப்படி பண்றாங்க? இல்ல இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல என் பேரை வந்து டேமேஜ் பண்ணா கண்டிப்பா நான் ரெடி. நான் கொடுக்க நான் பிரசிடென்ட் வரைக்கும் பேசியாச்சுமா. நாங்க போய் கமிஷனர் இப்ப இங்க இந்த ப்ரோக்ராமுக்காக நாங்க இங்க வந்துட்டோம். நானும் போய் கொடுக்க போறேன். ஆல்ரெடி உதயா சுமதி கொடுத்துட்டாங்க, எல்லா நியூஸ்லயும் இப்ப போய்கிட்டு இருக்கு. அடுத்து நாங்களும் போய் கொடுக்க போறோம். கொடுத்தா இது என்ன சொல்றாங்கம்மா, இதை முக்கியமா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு சாமி சத்தியமா சொல்றேன் மேடம், என்னுடைய வீடியோஸோ ஆடியோஸோ எதுவுமே கிடையாது. என்னை தப்பா போர்ட்ரேட் பண்ணி என் மான மரியாதை வாங்குறதுக்காக இந்த அம்மா போற போக்குல இவங்கள பழி வாங்குற பேர்ல என்ன பழி வாங்கிடுச்சு. சரி ஓகே, அப்ப நீ இன்னொரு வாட்டி உன் பேர் இழுத்தா நான் கொடுப்பேன் மேடம். ஓகே நீ சொல்லு. நான் வந்து மேடம் ஆல்ரெடி சிக்காவோட மனைவி சுமியை வந்து ஆபாசமா புகைப்படம் போடு, ஏன்னா ஒருத்தவங்களோட ஆபாச புகைப்படத்தை வந்து வலைதளத்துல போடக்கூடாது, அதுக்கும் வந்து தப்பு சட்டப்படி. அதை போட்டதுக்கு நாங்க வந்து சிஎஸ்ஆர் வாங்கி வச்சிருக்கோம். இது வரைக்கும் 4 மாசம் ஆச்சு எஃப்ஐஆர் போடல. நாங்க 1000 முறை போய் ஐயா எஃப்ஐஆர் போடுங்க போடுங்க போடுங்கன்னா நீங்க இப்படித்தான் வருவீங்க, அப்புறம் கண்டென்ட்ன்றீங்க அப்படின்ட்டாங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி இந்த அம்மா எங்க மேல ஒரு மதுரையில ஒரு கேஸ் போட்டிருக்கு. என்ன கேஸ் அப்படின்னா, நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா கார்ல நீ பேசும் பூரா ரெக்கார்டு வச்சிருக்கேன்னு, நானும் உன்னை வீடியோ எடுத்து வச்சுதான் வச்சிருக்கேன், இந்த கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லி போதில்ல நானும் சொல்லிட்டேன். கிட்டன் கேமரா சைஸ் சிறுசா கிடையாது, பொய்யா இருப்பா. அது ஒரு வழக்காச்சு. நாங்க 45 நாள் ஜெயிலுக்கும் போனோம், திருப்பி வந்தோம். திருப்பி சம்மன் அனுப்பி இந்த அம்மாவை போதிய ஆதாரங்களை கொண்டு வந்து குடுமானா இப்ப வரைக்கும் கொடுக்கல. இதை சார்ஜ் ஷீட்லயும் ஃபைல் பண்ணிட்டாங்க. இது வழக்கு வரும்போது தான் தெரியும் உண்மை பொய்ன்னு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் நாங்க கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் இப்ப நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? உங்க ஊர்ல எடுக்கல, நாங்க நேரா சென்னையில தான் போயிட்டு ஒண்ணு கமிஷனர் ஐயா இல்ல ஐஜி ஐயாவை பார்த்து நான் நேரடியாவே கொடுப்போம் தான் நாங்க சென்னைக்கு வந்ததுக்கு காரணம். இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது நாங்க ஏன் வந்தோம், கலாட்டா சேனலுக்கு வந்தோம் மட்டும்தான் தெரியும். ஆனா நான் ஐஜி ஐயா போய் சொல்லணும், ஏன்னா என் பசங்களோட எதிர்காலம் ரொம்ப மோசமா போச்சு.
உனக்கும் ஸ்கூல்ல சரி இருந்து அவளுக்கும் கூட்டிட்டு போக சரி சொல்லிட்டாங்க. இவருக்கும் பிள்ளைங்க ஆமா. இருக்காங்க. என் பையன் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டுட்டான். இப்ப அவங்களுடைய பையனுக்கு டார்கெட் வச்சிருச்சு. உன்கிட்ட 2 குதிரை இருக்கு, அதுல ஒரு குதிரைய அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வருஷத்துல நான் ஜெயிலுக்குள்ள அனுப்புவேன் சபதம் அப்படின்னு சொல்லி கொடுங்கம்மா. இந்த ஆதாரமே இருக்கு. இந்த வீடியோ அனுப்புறேன். ஏண்டா அங்க வாயில அசிங்கமா வந்துடும். வந்து நெட்வொர்க்னு சொன்னதுக்கு பொத்துக்குன்னு வந்துருச்சு உங்களுக்குலாம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ரோட்ல ஓ மய பிச்சு எடுப்பாண்டி. எனக்கு பிக் நேம் என்ன தெரியுமா? கருப்பி. இவருக்கு என்ன தெரியுமா? புரோக்கர். அவ சுமைக்கு என்ன தெரியுமா பேரு? ஓடுகாலி. சரிங்களா? அவளோட டார்கெட்டை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? யூடியூபர்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. யாரையுமே டார்கெட் பண்ணாம வறுமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்றா. ரெண்டாவது கணவன் இல்லாத பெண்கள். சரிங்களா? ஏதோ ஒரு காலத்தை தவறு செஞ்சு இன்னைக்கு திருந்தக்கூடிய பெண்கள், பொம்பளை புள்ளைய வச்சிருக்கவ, குழந்தைங்களை வச்சிருக்கிறவ, சப்போர்ட் பின் பேக்ரவுண்ட் இல்லாதவளை பார்த்து தான் அவ டார்கெட் பண்றா. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ரெண்டாவது போஸ்ட் கேஸை மட்டுமே டார்கெட் பண்றா. போக்சோ கேஸ். ரெண்டாவது பணம் கேட்டு நீ மிரட்டினாங்க. இப்ப ஒண்ணுமே இல்ல, யூடியூப்ல 2700 ரூபாய் திவ்யா கலச்சி. இது நியூஸ்ல வந்த விஷயம். இருங்க வர்றேன். $2700 அமெரிக்கன் டாலர், $2700. இத வந்து திவ்யா கள்ளச்சி மெயில் ஐடி போட்டு என் பணத்தை ஹேக் பண்ணிட்டா. யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பாஸ்வேர்டு போடணும். மெயில் ஐடி இருந்தா மட்டும் பணத்தை ஹேக் பண்ண முடியாது. நான் அவளுக்கு 5 ஸ்ட்ரைக் அடிச்சிருக்கேன் என் சேனல்ல இருந்து. இந்த பிள்ளை எப்படி ஒத்து வைக்கலையோ அதே மாதிரி நீ அமைதியா இரு. இந்த பிள்ளை எப்படி ஒத்துழைக்காம ஒதுங்கி எனக்கு குடும்பம் இருக்குன்னு போச்சோ, அடுத்து சத்யாவை பிடிச்சிருக்கா. 1 லட்சம் ரூபாய் தர்றேன், சூர்யாவை வரவை. அவளை அதே ரூம்ல வச்சு கேமரா வச்சு வீடியோ எடுத்து அவ இப்ப பேசுவான். என்ன டார்கெட்னாமா, நான் இப்ப திரும்பி வாழ்றது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு காலத்துல தான் இன்னைக்கு நல்லபடியா 5 வருஷமா யூடியூப் வருமானத்தை வச்சு பசங்களை படிக்க வச்சுட்டு நான் நல்லபடியா இருக்கேன். இவ டார்கெட் என்ன சொல்லியிருக்கா தெரியுங்களா? முக்கியமா இதுகிட்ட போய் அப்படிதான் இவன் சொன்ன அது வாயில தானே சொல்லுச்சு. இவ யூடியூப்குள்ளே சிக்கா சூர்யா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது டார்கெட். அவ நாகரிகமா சொல்லி முடிச்சிட்டா. அதே சத்யா கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கா? இவளை விபச்சாரிங்கிற முத்திரையில இருந்து நான் வெளியே வரவே விட மாட்டேன். இவ 5 வருஷமா ஒழுக்கமா வாழ்றாங்கறால. இல்ல அவ நேரா வந்து ஹோட்டல் ரூம்ல வர வச்சு நான் பிரஸோடையும் காவல்துறை வந்து கைது பண்ற அளவுக்கு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறேன். நீ அவளை வர சொல்லிருங்க. நான் அடிக்கடி இவர்கிட்ட சண்டை போடும்போது என்ன ஒரு வார்த்தை அடிக்கடி விடுவோம்மா, நான் போடி திருந்தி வாழ்றதை விட பழையபடி அப்படியே போயிடலாண்டி, எதுக்கடி இந்த வாழ்க்கை? ஏன்னாமா நான் இந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, அனுபவிப்பீங்க. எப்படியே வேணாலும் வாழலாங்கிறப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியா வாழ்ந்தேன். ஆனா இப்படித்தான் வாழணும். இந்த 5 வருஷம் நான் வாழ்றப்ப நான் வர்ற கஷ்டம் இருக்கே. நீ 10 பாட்டில் விட்டவ, நீ டெய்லி 100 பேர்கிட்ட போனவ, நீ இப்படி போனியா அப்படி போன, ஒவ்வொருத்தரும் போடுற அந்த கமாண்டோட வார்த்தை காதே கொடுத்து கேட்க முடியாது. எல்லாருமே அவ்வளவு ஒரு பொம்பளை எவ்வளவு அடிப்பாங்க. மீடியா அடிக்குது, மக்கள் அடிக்கிறாங்க, கமாண்டர் அடிக்கிறாங்க. இதையும் தாண்டி நான் எல்லாத்தையும் சகிச்சு வாழ்க்கையில முன்னேறி என் பசங்களை வளர்த்துக்கிட்டேன். அடுத்த வருஷம் அவன் +2, இன்னும் 1 வருஷத்துல காலேஜ். அந்த புள்ளைய போய் ஏதோ ஒரு காலத்துல லவ் பண்ணுச்சோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிள்ளைக்கு இருந்திருக்கு. நீ மட்டும் சூர்யாவை வந்து ரூமுக்குள்ள வச்சு நீ மாட்டி குடு, உனக்கு 1 லட்சம் ரூபாய் தர்றேன். யாரு லவ் பண்ணுச்சு? யாரு? அந்த சத்யாங்கிற புள்ள ஏதோ பழகி இருக்குமா, யார் கூடயோ பழகிச்சேமா. அத என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துருக்காங்க. இத வச்சு அவளை மிரட்டி இருக்கா. ஏன்னா நானும் அவளோட மொத்தத்துல அக்கா உங்களுக்கு புரியாதுக்கா. எங்க எல்லாருமே கிறுக்கு பிடிச்சுதான் அலையறாங்க எல்லா பேரும். ஆக்சுவலி இதுல நான் மட்டும்தான் இவங்க கேங்ல சேராத ஆளு. என்னன்னா இதுங்க எல்லாமே கிறுக்கு பிடிச்சிட்டு அலையுதுங்க, மெண்டலுங்க. ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக ஒருத்தனை பழி கொடுக்குதுங்க எல்லாம். இததான் இந்த அம்மா கிட்ட கையில காசு இருக்குங்கிறதுனாலயோ இல்ல அவங்க என்ன ஆளுமை திறமையாலையோ எங்களுக்கு தெரியாது. ஒருத்தவங்கள்ட்ட நல்ல முறையா பேசி அவங்களையே இது பண்ணி அவங்கள டார்கெட்டா வச்சு கடைசியில் அவங்கள எதிராளி ஆக்கி விட்டுறாங்க. அதுதான் எனக்கு மெயினா தெரிஞ்ச விஷயம். வேற எந்த விஷயம் தெரியல. நான் இப்போதைக்கு அந்த அம்மா மேலே நான் சொல்ல, எந்த குற்றத்தையும் நான் சொல்ல. என்ன ஒரு விஷயம், நீ ஏன் போட்டாவை எதுக்கு நீ விட்ட, என் பேரை எதுக்கு சொன்ன? நீ ஒண்ணு சொன்னா 9 போடுறானுங்க நியூஸ்ல. சாதனா பாலியல் என்ன மயிருக்கு சொல்றாங்க கேக்குறேன். நியூஸ்காரங்க சரி, யூடியூப்காரன வந்தன்னு வச்சுக்கோங்கடா உங்களை நானு எதை கொண்டு. ஏன்னா என் செய்தியை போட்டு ஏன் போட்டா போட்டு அப்படி எச்ச சோத்தை திங்கிறேன்னா நான் நல்லா பச்சை பேச முடியும். அப்படின்னா அவங்களுக்கு வந்துருச்சு கேடுகாலம். அது என்ன சொல்லுச்சு, திவ்யா கிட்டையும் சாதனா வீடியோ இருக்குன்னு தான் சொல்லிட்டு போச்சு. ஆனா நீ என்ன சொல்ற, சாதனாவும் பாலியல் தொழில்னு சொல்ற. எதுக்காக சொல்ற? அந்த பைல்வான் ரங்கநாதன் பேசுனதை சொல்லு. இருனே பயில்வான் தானே. சரி இருங்க, ஒரே ஒண்ணு மட்டும் சொல்றாங்க. அக்கா நீங்க கேக்குறீங்களா சொல்லுடா. அவங்க என்ன பயில்வான் ரங்கநாதன் ஐயாவுக்கு வந்து வயசாயிருச்சு. ஆனா இந்த வயசுலயே இப்படி பீரங்கி மாதிரி நீ துடிக்கிறியே, அந்த வயசுல நீ என்ன மாதிரி துடிச்சிருப்ப கேக்குற. 500 ரூபா கொடுத்தா ஆங்கிற நான் போடுக்குது 750 ரூபா பஞ்சுபுரா. நான் காட்டினோட்டி 500 ரூபா போட்டுருவானா கேக்குறேன். புள்ள பெத்தவ இல்ல அந்த ஆளே கேட்டாலும் அவன் போட்டுருவானான்னு நான் கேக்குறேன். 500 ரூபா
என்ன பிரச்சனை ஆக்சுவலி பயில்வானுக்கு இப்ப என்ன பிரச்சனை? பயில்வான் அவர் வந்து என்னன்னா அவதூறா அசிங்கமா பேசுறாங்க எங்களை. காதுல கேட்கவே முடியல. 20,000 சீரியல் ஆட்டுக்கே வெறும் 20,000 இவளுக்கு என்னத்த கிழிச்சிருக்காளு, இவளுக்கு என்னத்த இருக்குது, இவளுக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னு கேக்குறாரு. அந்த உதயா சுமதிங்கிற மேட்ரு போட்டாங்கல்ல, அதுக்காக உதயா சுமதிங்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு நைட்டுக்கு 1 லட்சம் வாங்குறதா இவங்க வந்து உண்மையே இல்லாததை உண்மை மாதிரி போட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் அப்போ வந்து யூடியூப்ல வந்து என்ன இதுக்கு இவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வர்றாரு. இப்ப நான் என்ன கேக்குறேன், உங்க வீட்லயே 2 பொம்பளை பிள்ளைங்க பெத்து வச்சிருக்காங்கல்ல, அந்த லட்சணம் தான் தெரிஞ்சு போச்சுல. விடு, அந்த லட்சத்துக்கே வர இல்ல. அவங்க பொண்ணோட வயசு எல்லாரும் பேசியாச்சு. அந்த ஆள் திருந்த மாட்டேங்க. அக்கா வச்சு வாக்கிங் போகும்போது ஏன்டா நான் எவங்கிட்ட போனா உனக்கு என்னடா, நான் இப்பயும் நான் கேக்குறேன் பயில்வான் உனக்கெல்லாம் என்ன மரியாதை, அவ மரியாதை கொடுப்பா, நான் கொடுக்க மாட்டேன். ஏன்டா கிழட்டு பயலே உனக்கே ங்கறியா? அப்ப வயசு குமரிக்கு துடிக்காத, அவ்வளவு அவளுக்கு இருக்கு, குடுக்கறவன் கூப்பிடுறான் போராடுங்க. உனக்கு இருந்தா குடுத்துட்டு போ, இல்ல மூடிக்கிட்டு இரு. என் நீ சரியான மீச வச்ச ஆம்பளை இருந்தா இந்த கலாட்டா சேனலுக்குள்ள நீ வா, நான் வர்றேன். யாரு இப்ப வர்றாளா எனக்கு தேவை மயிர் கிடையாது. நீ வா, நீ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு வண்டையா நான் கேள்வி கேட்கிறேன். உன்னைய நாங்க வந்து பாலியல் பண்ணவும் தெரியுமா, இல்ல சின்ன பிள்ளைய வச்சு ஏதாவது பண்ணவும் தெரியுமா, இல்ல நீ கண்ணு மயிரில பாத்தியா? வாய் மயிர் இருக்கு, கேமரா வச்சா நான் கேட்கறேன். கேமரா வச்சு ஒரு 10,000 5000 ஓவா கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? கேட்கறேன். ஒரு சேனல் யூடியூப் சேனல் நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? கெட்ட வார்த்தை பேசினா எல்லோ சிம்பிள், ரத்தத்தை காமிச்சா எல்லோ சிம்பிள். ஒரு சேனலே போங்க, நாங்க அப்படி ஏதோ எங்க வைத்து போறோம், நாங்க பிழைக்கிறோம். 500 ரூபா கட்டினா 1000 ரூபா கட்டினா ஊன்னு தெரியாம நீ எவர்டையும் போனதில்லை. சினிமா நடிகைகள் பூரா ஆக்டர் பூரா இப்படிங்கிறிய நீ பாத்தியா? அவங்கவுங்க விருப்பம் தானே. சகிலாமாவே ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க, அவளுக்கு விருப்பம் இருக்கு அவ போறா, உனக்கு என்னன்னு கேக்குறாங்களா? அவங்கவுங்களுக்கு விருப்பம் அது போறாங்க, உனக்கு எங்க விடிக்குது? நீ ரொம்ப யோக்கியஸ்தானா? உன்னை நல்ல வண்டவடியே என் சேனல்லே கிழிச்சிருக்கேன், நீ பார்க்கல நினைக்கிறேன். குறிப்பா பெண்கள், யூடியூப்ல உள்ள பெண்கள், சினிமா துறையில் உள்ள பெண்கள் 2 பேருமே அவர் டார்கெட் பண்றாங்க. எல்லாரும் கேவலம் தானா? வர சொல்லுங்க. நான் கேக்குற கேள்வி நீங்க லைவ் டெலிகாஸ்டா பண்ணணும். நான் நல்லா கேட்பேன். 2000 கொடுத்தவனா அடுத்தவ தூக்கி காட்டுங்கறாங்க. அப்ப அதே 5000 கொடுத்தா உன் கூட யார்ட்ட காமிச்சா நீ சொல்லுவியா? நீ சொல்லுவியா? 10,000 கொடுக்கறேன்னு சொல்லுவியா? காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் பேசுவியா? ஒரு பொம்பளைங்களோட வாழ்க்கை, ஒரு பிள்ளைங்களோட வாழ்க்கை, இதுல உண்மையா பொய்யா ஏது யாருக்குமே தெரியும். காவல்துறைக்கே இன்னும் இதுல என்னங்கிற உண்மை இன்னும் அவங்களே அதிகாரப்பூர்வமா சொல்லல. நீ யாரு முதல்ல உட்காந்துக்கிட்டு யூடியூப் சேனல்ல காசு கொடுத்தா? உன்னைய விட பல மடங்கு நாங்க சம்பாதிக்கிறோம். நான் சொல்லவா நாங்க எவ்வளவு ரூபா சம்பாதிக்கிறோம்னு? ஒரு 2000 கொடுத்தோம் இந்த ஆட்டம் ஆடுற நாங்களாம் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிற காசுக்கு எம்புட்டு வேணாலும் பந்தா காட்டுவோம். வாய அடக்கி பேசணும். நாங்களாம் வந்து ஒன்ன மாதிரி கிடையாது. நாங்களாம் மதுரைக்காரே, அவ திருச்சிக்காரி. வாயன் அவல்ல, அவளை விட்டு அவ உடனே கையை நீட்டிடுவா. ஒட்டச்சிருவேன் உன்னை மெட்ராஸ்ல எங்க பார்த்தேன்னு வச்சுக்க. கொஞ்சம் அடக்கி வாசிங்க அக்கா. மெதுவாதான் உன்னை வந்து சைலண்டா கேட்டுச்சு. அதை விட நான் 100 மடங்கு ரவுடி பேபியா ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்றேன் தேவையில்லாம நீ பேசாம இரு. தேவையில்லாம பேசக்கூடாது. கண்ணால பாக்குறியா? அதிகாரப்பூர்வம் வந்திருக்கா, நீ பேசு. தேவையில்லாம சீரியல் ஆட்ரிக்கா இருந்தாலும் இவ்வளவுதான். சினிமா அதெல்லாம் உனக்கு அப்படி தெரியும். நீ என்ன புரோக்கர் வேலை பாக்குறியா? அவங்க இவ்வளவு தான் வாங்கிட்டு போறான்னு உனக்கு என்ன சொல்ல? இல்ல நீ கொடுத்து போனியா? உனக்கு அப்படி தெரியும் அவங்க வாங்குற காசு கரெக்டா இல்லையாமா? அவங்க வாங்குற காசு இந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அவங்க 1 லட்சம் வாங்குறாங்க, இவங்க 70,000 வாங்குறாங்க, இவ 500 ரூபா வாங்குறான்னு எப்படி தெரியும் உனக்கு? நீ அந்த வேலை பாத்தியா? ஐயோ இவர் நடிச்சா ஒரே தான் நடிப்பா, இல்லனா அப்படியே கமுக்குன்னு இருந்துப்பா. ஒரு லிமிட் தான்ப்பா, ஒரு லிமிட் தான். ஓவராலா ஆனா புடிக்கி விட்டுறாங்க பீஸ். இவங்க நீ மூடிக்கிட்டு பயந்துட்டு நீ பேசாம இரு. நான் எல்லாத்துக்கும் துணிச்சு நான் என்ன சொல்றேன், ஐயா நீ வயசுல வந்து பெரியவரா இருக்க, பொம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்து சுதார்ப்பா தான் நீ பேசணும். இன்னொரு விஷயம், அவ பேசுறதுக்கே அவன் அடங்க போறது இல்ல. நீ ஐயா மரியாதை உன்னை திரும்பி கூட நீ ஐயாங்கற சித்ரா அக்காங்கற அத கொஞ்சம் மாத்துமா போடுறா இவ. அந்த விஷயம் உனக்கு உண்மையிலே பிடிக்கல. இது மட்டும் நான் என்ன சொல்றேன், நான் உனக்கு மரியாதை கொடுத்திருக்கேனா? ஆமா, நீ எவ்வளவு கழுவி ஊத்திருக்க, நானும் மரியாதை கொடுப்ப. நான் எப்பவுமே உன்னை அண்ணன் வாயாரு தானே கூப்பிடுறேன். அந்த ரெஸ்பெக்ட் நான் வந்து ரெஸ்பெக்ட்டோட வந்திருக்காங்கனே, அதனால எனக்கு வந்து தரக்குறவா பேச கிராமத்துக்குள்ளமா அதே மாதிரி பழகிருச்சு. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. பயில்வான் ரங்கநாதன் விஷயம் உங்களை என்ன பேசிருக்காப்ல? பயில்வான் ரங்கநாதன் என்னைய பத்தி பேசல. நான் பொதுவா வந்து பெண்களை பத்தி பேசுறதுக்கு நான் வந்து எதிர்ப்பு சொல்றேன். அவ்வளவுதான். அவர் எப்பவும் பொம்பளைங்களை தான் டார்கெட். ஆமா, இதே வந்து நானும் நீ சொன்ன மாதிரி தான். இல்லம்மா, அவர் இடத்துக்கு தகுந்த மாதிரி பம்புறாருமா. அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி பம்புறாரு. இதே நாங்க வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில இதே பயில்வான் ரங்கநாதன் நானும் சூர்யாவும் பேட்டி கொடுத்துருக்கோம்.
அப்போ எங்களை பார்க்கும்போது பம்மிக்கிட்டு தான் பேசினாரு. ஆனா ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆள் இல்லைன்னா போய் வெளியில இருக்கும்போது ஒரு பேச்சு பேசக்கூடாதுல்ல. ஒரே விஷயம் அப்ப எங்களை கேட்டிருக்க நீங்க வேண்டியது கலாட்டாக்கு வர சொல்லுங்க, என்னைய வர சொல்லுங்க, நான் சேலஞ்சு விட்டு சொல்றேன். நீ கேட்கற கேள்விக்கு நான் சொல்றேன் பதில். மேடம் 4 மணி நேரம் போயிரு ஒரு இன்டர்வியூ, சரிங்களா? அந்த மாதிரி தான் ஐயா சாமி அக்கான்னு சொல்லு. நீ என்னடி பண்ண சொல்ற? அதனாலதான் நீ இப்படி இருக்க. நான் அது இப்படி பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிற பிள்ளை, அதனால அப்படி பேசுது. நீ ரொம்ப ஒத்து ஊதாத, வாய் மூடிட்டு பேசாத. அதுதான் கரெக்ட்னே, பாயிண்ட் கரெக்ட்னே, பாயிண்ட் கரெக்ட். பொம்பளை பிள்ளை வச்சிருக்க பிள்ளை அமைதியா பாயிண்ட் பேசுது. கரெக்ட். இதுக்கு பேர் ஒத்து ஊதுறதா? ஒதுங்கி ஒதுங்கி போனனால தான் அவளை கோத்து விட்டுருக்கா. செத்த எல்லாரும் மூடுறீங்களா? சரி. நான் பேசுறேன் முதல்ல. சொல்லுமா. செத்த இருங்கடி முதல்ல. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி போய் தான் முட்டிக்கிட்டு மறுபடியும் வரேன் ரிட்டர்ன். எங்க போனாலும் உனக்கு பொறுமை பத்தல உனக்கு. பொம்பளை நான் ஆம்பளை இருங்கடினா என்ன அர்த்தம்? பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்காரர் இருக்கான். அவன் எல்லாம் பொறுக்கின்னு தான் அக்கா நான் சொல்லுவேன். சரியான 1ஆம் நம்பர் பொறுக்கி போய் அவனுங்க 2 பேர் பச்சையா சேனல்ல ஏடா உன் பொண்டாடி பிள்ளையுமா, உன் பொண்டாடி பிள்ளைக்கு என்ன பேசிதான் நீனா இந்த காசை வளர்த்துதான் போட போறியா? நீ இன்னைக்கு வீடியோல பேசிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி உன் மவனும் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமாடா? உனக்கு வாய்க்கு அவன் போட்டா போடுற. இனிமேல் மவனே, நான் இனிமேல் யாரோட கண்டென்ட் நான் போட்டதில்லை. இனிமேல் என் சேனல்ல உன் முகர கட்டி உன் கண்டென்ட் மட்டும்தான் நான் போடுவேன். இது சத்தியம்டா. இது உனக்கு எடுபட்ட நாதாரி பையல. என்ன பேசுனா என் பிள்ளைங்கள இழுத்து பேசுறேன். ஏன்டா நாதாரி பையல, உன் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் இழுத்து கொண்டு போய் விடுறா நாதாரி பையல, அழிஞ்ச பையல. இப்போ அந்த சித்ரா வந்து அந்த திவ்யா கலர்ச்சியை கேரளா கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உன்னையும் கூட்டிட்டு போயிருக்காங்களா அந்த மாதிரி? கேரளாவில் அவங்க வீடு எங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க கேரளால இருக்காங்க இதுல வீடு. அவங்களுக்கு பாண்டிச்சேரி, கடலூர், மதுரை, திருவனந்தபுரம், அதுக்கப்புறம் எந்த ஊருப்பா? கேரளா. 5 ஊர்ல வீடு இருக்குமா? திருவனந்தபுரம் கேரளால தான் வீடு கிடையாது. அவங்க சொந்த வீடுலாம் கிடையாது. ஏதோ ஒரு வீட்ல இருக்கு. இல்ல இருப்பா அவளுக்கு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். ஆனா அது உண்மையான உன்னை எங்க கூட்டிட்டு போனாங்க? என்னைய வந்து திருச்செந்தூர் கூட்டி போனாங்க. நான் ஏன் அந்த வார்த்தை சொன்னேன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஏன்டி இது அசிங்கமா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களா? அதுலதான் ஆரம்பிச்ச புள்ளியார் சுழி இப்ப வரைக்கும் முடியல. இந்த அம்மா திருச்செந்தூர் எனக்கு இவருக்கு சண்டை. அப்ப என்னை பார்க்க வந்தாங்க. திருச்செந்தூர் கூட்டிட்டு போறப்ப ஒரு கோயில் ஸ்தலத்துல நான் என்னதான் ட்ரிங்க்ஸ் பண்றவங்களா இருக்கட்டும், ட்ரிங்க்ஸுங்கிறதெல்லாம் எனக்கு அது என்னோட தனிப்பட்ட விஷயம், அதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. போனேன், எனக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்தோன்னு என்ன பண்ணாங்க, நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சு நல்லா தூங்குறப்ப அந்த அம்மா என்ன ஒரு மாதிரி பண்ணுச்சு. அப்பதான் என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தா, விஜய்ங்கிற ஒரு பொண்ணு வந்திருந்தா. அப்பதான் என்னன்னா ஒரு மாதிரியா இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அம்மா வந்து வேற மாதிரி பண்ணுச்சு. அக்கா இந்த பழக்கம்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, இல்ல உன்னை பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சி போச்சு. இதுக்கு வந்தாலும் அந்த போன்ல வந்து மைக்கி இருக்குதுங்களா, ரெக்கார்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியாதவங்களுக்கு தெரியாது. வரவாக்கா நான் மீடியான்னு பார்க்க மாட்டேன். அப்புறம் ஃபுல் பிரஷர் ஆனேன்னு வச்சுக்க. நான் பண்ணிட்டு இருந்தேன். நீ அங்க போய் போறோம்ல குனிஞ்சு வா. என்ன ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்க நீ? அப்படியே கட்டணும், அப்படியே உனக்கு ஒரு மாதிரி இருக்குமா? எப்ப குனிஞ்சு வா ஒரே மாதிரி இருக்கு எப்பவுமே. மீடியாவுல உட்கார்ந்திருக்கும் போது இந்த அரட்டல் மயிரெல்லாம் வைக்க கூடாது. இதெல்லாம் கட் பண்ணிருங்க. இப்போ என்ன ஆச்சு? குனிஞ்சு வான்னு சொன்னேன். நான் எவ்வளவு சீரியஸா பேசுறேன். அவன் பேசிக்கிட்டு இருக்கா. நான் ஆடுறதுக்குலாம் நான் ஒண்ணும் சிரிக்கலையே. நான் எவ்வளவு மேட்டர் ஓடி குனிஞ்சு வான்னு சொன்னேன் நானு. நீ என்ன வம்பா இருக்கு? இல்ல அந்த மேட்டர் எவ்வளவு சீரியஸா ஓடி. அவ இப்ப வர்றா, அப்படியே கிளம்பி போயிர போறா. இதுல என்ன மீடியால தப்பா தான் ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா டென்ஷன் மயிர் ஆயிருவேன் நானு. உன்னை என்ன சொன்னேன் நானு? குனிஞ்சு வான்னு சொன்னேன். குனிஞ்சு தானே சொன்னேன். அப்படிதான் சொன்னேன். அப்புறம் என்னமோ வந்து என்னைய போட்டு இது பண்ணிட்டு இருக்க. அப்படி இருந்துச்சு நான் என்ன பண்ணிட்டோம்? உட்கார் மேடம், இதெல்லாம் ஒரு அசிங்கமான ஒரு பேச்சுவார்த்தை இல்லையா? அவ பேசிக்கிட்டு இருந்தா அதுல இன்டரப்ட் ஆன மாதிரி இருந்ததால தான் அவ கோவம். இது கேஸ் ஆகணும். உள்ள போகும்போது இதோட சீரியஸ் என்னன்னு அதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியல. உன்னை எதுவும் சொல்லல, அவ கோவப்பட்டது அங்கதான். ஏன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி கோவப்படுறாங்க? எதுக்கு அதுல ஒண்ணு பாருங்க, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, ஆளாளுக்கு ஒரு தகுதி இருக்கு. முதல்ல உங்களுக்கு எல்லாம் அந்த ஈகோன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நீங்க அடக்கணும். ஈகோங்கிறது பச்சை பச்சையா பேசக்கூடாது மேடம். பப்ளிக்ல பப்ளிக்ல அப்படிதான் பண்ணுவாங்களா கேக்குறேன்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாத்துக்கும் இன்டர்வியூ தம்பி கூப்பிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் நாங்க வந்திருக்கோம். என்ன சொல்றேன்னா, இவங்க பிரச்சனையில என்ன கொண்டாந்து மாட்டி விட்டாங்க. இதான் எனக்கு பிரச்சனையே, வேற எதுவுமே இல்ல. இந்த பிள்ளைக்கு எல்லாம் தெரியுங்கிறனால நான் இவளை பேச விட்டு நான் அங்கிட்டு போயிட்டேன். நானு புரியுதுங்களா? அதனாலதான் இவ விவரமா பேசுறான்ட்டு தான் நான் விட்டுட்டேன். சீரியஸா பேசிக்கிட்டு வந்து டான்ஸ் ஆடி வீடியோல அதுதான் சொல்றேன். ஏங்க 1008 பிரச்சனை மண்டையில இருக்காதா? நான் ரிலாக்ஸ் பண்ண மாட்டேன். நான் ஒண்ணு வந்து ஏதாவது பண்ணனாடி ஒண்ணு அந்த கேஸ தூக்கி போட்டு உள்ள தூக்கி வச்சா என்ன மயிருக்கு கேஸ் தூக்கி போறாங்க? எதுக்கு கேஸ் தூக்கி போறாங்க? எதுக்கு ஒண்ணே எது கேஸ் தூக்கி போறாங்க? என்ன தப்பு பண்ணாங்க கேஸ் தூக்கி போறதுக்கு? கேஸ் எதுக்கு போறாங்க நான் கேக்குறேன். சரி உட்கார். என்ன தப்பு பண்ணாங்க கேஸ் போறதுக்கு? சரிமா என்ன தப்பு பண்ணாங்க? என்னென்ன புடுங்குறாங்க? என்ன எவன் கேஸ் போடுவான் உனக்கு கேக்குறேன்? அந்த பொம்பளை கேஸ் போடுமா கேக்குறேன்? ஒண்ணு நடக்காது. ஒண்ணு நடக்காது. அந்த பயமுறுத்துற உருட்டல் மிரட்டலாம் இங்க இருக்க கூடாது. நம்மள்ட்ட தப்பு பண்ணா பயப்படணும், தப்பு பண்ணலன்னா எங்க வேணா போய் நிக்கலாம்.
நீயா நீ என்ன பேசவே கூடாது. உனக்கு இங்க பேச்சே பாரு, கிடையாது. நான் நீ சொல்றது பேசக்கூடாது நீ பேசக்கூடாது. கத்துவ அப்புறம் வந்து மீடியாக்குள்ள முன்னால வச்சுக்கிட்டா தேவையில்லாம என்னையும் அவமானப்படுத்துவ. இல்ல, என்ன நான் அர்த்தம்? கேக்குறேன், அங்க இருந்து நான் ஆண்டதுக்கு என்ன போட்டு என்ன கை தட்டிக்கிட்டா இருந்தேன் நானு. கை தட்டிக்கிட்டு குனிஞ்சு வாமா எப்படி இப்படி போனியா அதே மாதிரி வந்து உட்காருன்னு தானே சொன்னேன் நானு. வேற ஏதாவது சொன்னேனா நானு? அதாவதுமா அவளோட டார்கெட்டே அதுதான். ஏதாவது கஷ்டப்படுற பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்களை பிடிக்கிறது, அதுகளுக்கு உதவி செய்யற மாதிரி செய்யறது, அவளுக்கு தேவைப்படுற ஒருத்தவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான்னா யாரை வச்சு மூவ் பண்ணலாம், எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பா. இவங்க பையனோட விஷயத்துல அப்படிதான். அவன் செஞ்சானா செய்யலாம் நமக்கு தெரியாது. எங்க எல்லாரையும் கோத்து விட்டுருந்தான். நாங்க யாராவது சம்மந்தப்பட்டிருக்கோமா? அந்த பையன்கிட்ட நான் இது வரைக்கும் போன் கூட பேசுறது கிடையாது. அவன் ஏன்ட்ட பேசினா நேர்ல கூட நாங்க பார்த்தது கிடையாது. அந்த பிரச்சனை முடிஞ்சு இப்போ 3 மாசம் தான் ஆகுது. இந்த இன்டர்வியூக்கு தான் நான் வந்துட்டு போனேன். 3 மாசத்துக்குள்ள எப்படி அடுத்த கேஸ்ல போய் நாங்க சிக்குவோம்? அதனால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், என்ன வரும்? ஏன் நியூடு வீடியோ இருக்கு, நியூடு வீடியோ என்ன நியூடு வீடியோ இருக்கு? இப்போ வரைக்கும் அதை யாராவது பார்த்தாங்களா? சொல்லுங்க பாப்போம். அவ டார்கெட் என்ன தெரியுங்களா? வறுமையில இருந்து மேல வந்த பிள்ளைங்க வாழக்கூடாது. யூடியூப்ல நான் தான் தனக்கிட்ட எல்லாரும் வரணும், பஞ்சாயத்து வைக்கணும், நம்ம ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்கணும். எப்படி இந்த சினிமா பாணியில எல்லாம் பெரிய ரவுடியா காட்டுறான் அந்த மாதிரி ஆகணும்னு பாக்குறா. சரி, ஒரு பொம்பளை இவ ஏன் ஆம்பளைங்களை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறா? ரெண்டாவது மத்த யூடியூபரை ஏன் டார்கெட் பண்ண மாட்டேங்கிறா? ஏன் எங்க 4 பேத்துக்குள்ளே எதுக்கு சுத்தி எதுக்கு வர்றா? அதை நீங்க கவனிச்சு பாத்தீங்களா? அப்போ நீ என்ன சொல்ல வர? திவ்யா கலச்சிக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னு சொல்ல வரியா? அது நமக்கு அதனாலதான் வந்து விஷயமே வந்துக்கா இல்ல. திவ்யா கலச்சிதான் மேட்ரு. நாங்களாம் விஷயமே கிடையாது. திவ்யா கலச்சி தப்பு பண்ணதுதான் எங்களை எல்லாம் திவ்யா கலச்சி சின்ன பசங்களை வச்சு பாலியல் பண்ணதை எங்களை வச்சு இது பண்ணிட்டாங்க. அவங்களோட இன்டர்வியூல வந்து அவங்க வந்து எஸ்பி கிட்ட போய் அந்த பொண்ணு மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்களை எதுக்குமா சொல்லணும்? உங்க பேர் தான் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சரி, உங்க மேல அது கம்ப்ளைண்ட் தப்பு இல்ல. லாஸ் பண்ணல. எங்க பேர் தப்பு இல்ல அது. தப்புதான். அதிகாரிகள் கூப்பிடணும். எங்களுக்கு வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எங்களை கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, எங்க தரப்ப நாங்க சொல்லணும். அதுக்கப்புறம் எங்களோட போனை நீங்க தாராளமா ட்ராக் பண்ணிக்கோங்க, என்னென்ன இருக்க எல்லாம் பண்ணிக்கங்க. அதிகாரப்பூர்வமா அதிகாரிகள் சொல்லாம நீங்க எப்படி நாங்க சின்ன குழந்தைய வச்சு தப்பு பண்ணா அதுக்கு நாங்களும் தோண நீ எப்படி சொல்ல போச்சு? எதுக்கு எங்க போட்டோவை போட்ட? எதுக்கு எங்க குழந்தைங்களோட வாழ்க்கை எல்லாம் சின்ன பிள்ளைங்க? அவளுக்கு ஒரு சின்ன பிள்ளை, இவளுக்கு பொம்பளை பிள்ளை, எனக்கு 2 பசங்க, எவ்வளவு பேரோட வாழ்க்கை குழந்தைங்களோட கண்டிப்பா அப்படி ஒரு குழந்தைங்களை வச்சு இந்த மாதிரி வேலை பண்றீங்கன்னு அப்படி சொன்னால் உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா, அது அது கரெக்ட் கிடையாது. அந்த மாதிரி வந்து அக்கா இப்ப வந்து என் பேரை வந்து தேவையில்லாம இந்த 4 நாளா வந்து எங்க பேரை போட்டு எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இவங்க மேல எல்லாம் நான் வந்து மான நஷ்டீடு வழக்கு நான் போட போறேன். ஏன்னா நாங்க ஒண்ணுமே நான் செய்யல. ஒண்ணுமே செய்யாததுக்கு இந்த யூடியூப் சேனல் நியூஸ்காரங்க எல்லா பேருமே எங்களை வந்து கேவலப்படுத்தி எங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுக்காக நான் கோர்ட்ல போய் நான் மான நஷ்டீடு வழக்கு நான் போட போறேன். இது கண்டிப்பா உறுதியானது. ஒண்ணு முக்கியமா யார் என் பேரை சொன்னாங்களோ, யார் என்னோட ஏடா நல்ல போட்டா இருக்கு அதெல்லாம் போட்டு அப்படியேதான் போட்டு தொலைஞ்சிங்க. நல்ல போட்டா போட மாட்டீங்களா? ஏன் நல்ல கிளாமர் போட்டா தான் போடுவீங்களா கேக்குறேன். இது அசிங்கமான அசிங்கம், அப்படி ஒரு அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்க. இது நான் மான நஷ்டீடு அந்த போட்டோ உண்டுதானே? ஆமா, என்னோடதுதான். அப்புறம் நீ என்னோடதுதான். லைவ்ல ஒதுங்கும் போகும் வரும் போகும். அத இவனுங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருவோம். இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ. ஒழுங்கா தானே நாங்களாம் வாழ்றோம். ஒழுங்கா அக்கா நம்மளாம் எப்படி வாழ்ந்திருப்போம், இப்போ ஒரு ஸ்டேஜ் வந்தா எப்படி வாழ்றோம்னு நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. அந்த தகுதியை நல்லா வாழ்றப்ப நீ ஏங்க எடுக்கிற? அப்புறம் பழைய குருடி கதவை தோரடின்னு எல்லாத்துக்கும் பேச தெரியும், எல்லாரும் பேசுவோம்லக்கா. ஒரு நல்லா வாழ்ற பொண்ணை மறுபடியும் தூண்டி விடலாமா? தப்புதான். இதுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மதமும் இல்ல. அப்படி ஒரு வீடியோக்களும் இல்ல, அப்படி ஒரு ஆடியோக்களும் இல்ல, அப்படி ஒரு ஆதாரங்களும் இல்ல. நீ பாத்துருக்கிறது திவ்யா கள்ளச்சி பண்ணனால இல்லன்னு எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவ நம்பர் கூட கிடையாது. அது எப்படி அவ வாட்ஸ்அப்ல இருந்து தான் எல்லா ஆபாச வீடியோவும் இந்த அம்மாவுக்கு போச்சாம்ல. நாங்க பேச்சுவார்த்தையே கிடையாது, அவன் நம்பரே இல்ல. அப்புறம் எப்படி திவ்யா கள்ளச்சியில இருந்து திவ்யா அழகு எவ்வளா ஏக்கா நிறைய பேர் வந்து நீங்க பாருங்களேன், இந்த யூடியூப்லயும் சரி, வேற நிறைய ஃபேஸ்புக் அந்தந்த இதுல ஆடு கொடுப்பாங்க பத்தியா. தனியா ஒரு ஆப் மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க தெரியும் தம்பி, வீடியோ கால் ஆப்னு சொல்லிட்டு. அதுல வந்து பல பேர் அந்த இதுல ஏழை எளிய பெண்கள் எல்லா பேருமே அந்த ஆப்புக்குள்ள இருக்காங்க. ஸோ அந்த ஆப்புக்குள்ள சமூக சேவகி இந்த அம்மா இருக்காங்களே, இந்த அம்மாவுக்கும் அந்த ஆப்புக்குள்ள என்ன வேலை அதை சொல்லுங்க. நீ எதுக்கு ஒவ்வொருத்தவங்களோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி என்னத்துக்கு 200 வீடியோ நீங்க எதுக்கு வச்சிருக்கீங்க? என்னத்துக்காக நீங்க வச்சிருக்கீங்க? அவன் பர்சனலா நீங்க எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? இது தவறான விஷயம்.
உங்களுக்கு எதிரின்னா 4 அடி கூப்பிட்டு நடு ரோட்ல வச்சு கிழிச்சு என்ன ஏன்டி இப்படி தப்பு பேசுற, பேசாதலன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு போறது மரியாதை தக்கது. உங்களே மான மரியாதை வாங்குற போறதுல இவங்க சண்டையில எல்லாம் இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாத்தையும் இழுத்து விட்டு இன்னைக்கு சந்தி சிரிக்க வச்சு இன்னைக்கு இங்க வரைக்கும் நாங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் அந்த ஆப்புன்னு சொல்லி சொல்றாங்கல்லம்மா, அந்த ஆப்புக்குள்ள இது என்ன பண்ணுது தெரியுங்களா? ஆம்பளைங்களை இதுவே படம் கொடுத்து உள்ள அனுப்புது, அனுப்பி பேச விட்டு ரெக்கார்டு எடுக்குது. இதெல்லாம் அப்படி உனக்கு தெரியும்? அந்த மாதிரி தான் சொல்லுதே. அடிச்சு புடுவேன். நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதே. அதுதான் லைவ்ல சொல்லு. ஏமா இந்த புள்ளதான் வந்து அந்த ஆப்போட பேரையே சொன்னது. அதனாலதான் அந்த பொம்பளை போயிட்டு போய் ஆப்பு பேரை சொன்னது. ஏன் சண்டையில விஷயம் இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரியும். இவன் சொல்லல, பொதுவா சொன்னாவ. பொதுவா அந்த ஆப்ல இருக்குதுன்னு போய் சொல்லிதான் அந்த அம்மா போய் சர்ச் பண்ணி ஆப்ல இருக்க அத்தனை பேத்தோட வாழ்க்கை எல்லாத்தையும் அந்த அம்மா கையில வச்சிருக்குது. ஏமா இரு அந்த ஆப் இருக்குதான், எல்லாரும் அதுல போவாங்களாம், சம்பாதிப்பாங்களாம். நான் அந்த ஆப் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னா, அந்த ஆப்ல நான் இருந்தேன் அந்த மாதிரி காமிச்சேன்னு ஆதாரம் தான் தாராளமா போடுவேன். நான் வந்து நிக்கிறேன். எல்லாரும் போய் அப்ரூவோட கொடுத்துருக்காங்க, வாரானா சம்பளம் வாங்கினவன் அக்கௌண்ட்டை எல்லாத்தையும் எடுக்க சொல்லாமா? நான் எடுக்கிறேன். நான் என் அக்கௌண்ட்டை 1 வருஷம் அக்கௌண்ட்டை நான் காட்டுறேம்மா. சேலஞ்ச் விட்டு நான் சொல்றேன், என் அக்கௌண்ட்டை நான் ஸ்டேட்மெண்ட் காட்டுறேன். எல்லாரும் அக்கௌண்ட்டையும் ஏதோ பொழப்பு சீரு சிக்கடிச்சு கிடக்குது. நான் இப்ப என்ன சொல்றேன், என் பேரை போட்டதுக்கு நான் மான நஷ்டீடு வழக்கு நான் பண்ண போறேன். எனக்கு இந்த மயிராணி நான் என்ன சொன்னேன், நானு தனித்தனியா பேட்டி எடுங்கன்னு சொன்னேன். ஆகாதுடா நான் சொன்னேன் நானு. ஏன்னா இவ ஒண்ணு நான் ஒண்ணு பேச இது சரியான ஒரு காமெடி பீஸாட்ட கூட போயிருச்சு. இவளுக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. நான் பேச விட்டுருக்கேன். அதுக்குன்னு லீடர் மாதிரிலாம் விட முடியாது. எல்லாருமே டாமினேட் பண்ணு நினைக்க கூடாது. நான் தான் பெரியாரு, எனக்கு தான் எல்லாம் தெரியும். இல்ல அவ அப்படி சொல்ல வரல. இல்லங்க உங்களுக்கு தெரியாதுக்கா. அது நீங்க கைப்படையா கூப்பிட்டு செருப்பா அடிச்சுக்கோங்க. எப்படி நாகரிகமா நடக்கணும்ங்கறதே தெரியாது. என்ன விஷயம் என்னன்னா அதோட நுணுக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கா, அததான் சொல்ல ட்ரை பண்றா. அவளுக்கு எல்லா விஷயம் தெரியும். அவ அடிபட்டு இருக்கா, கஷ்டப்பட்டிருக்கா, அவ தெரியும் தான் நான் பேச முடியும். அந்த பொம்பளைனால இல்ல, அந்த பொம்பளைனால 1 வருஷம் குண்டாஸ் அனுபவிச்சிருக்கேன். மதுரையில போய் 45 நாள் இருந்திருக்கேன். 15 லட்சம் ரூபாய் நாங்க செலவழிச்சிருக்கோம். பாத்தீங்களா, குண்டாஸ் அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லி அவள தான் சொல்றா. யாரு? நானும் சேர்ந்து தான் 10 அத தான். அப்புறம் நாங்கன்னா யாரு? அப்புறம் என்ன நாங்கன்னா யாரு சொன்னா என்ன அர்த்தம்? ஏங்க உன் கூட நானும் தான இருந்தேன். அண்ணா இப்படிதான் புரியாம பேசுறேன். எனக்கு தேவையா? ஏன்னா எல்லாரும் இப்ப பைத்தியக்கார மாதிரி இருந்தா எப்படி பண்றது? அப்ப நாங்க அப்படிதான் அறிவாளி, நானா முட்டாள் தான் நானு. சோ ஃபைனலா அவங்க எங்கயோ கேஸ் கொடுத்துருக்கேன்றாங்க, நீங்க இங்க கமிஷனர் ஆஃபீஸ் போறேன்றீங்க. ஸோ உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஜஸ்டிஸ் நல்லபடியாக தான் நடக்கும், உங்களுக்கு தான் ஃபேவராக நடக்கும். எனக்கு நான் ஒரு விஷயம் கேட்குறேம்மா, இந்த அம்மா ட்ரஸ்ட் வச்சிருக்கேன்னு சொல்லுது இல்ல, இவ்வளோ ஆபாசமான வார்த்தைகள் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பேசுவாங்களே. இப்போ ஒரு கிளிப்பிங் தான் உங்களை போட்டு காமிச்சேன். ஆத்தாக்காரி அத்த போனியாடா, ஆத்தாக்காரி கிணக்கி தான் வளர்ந்தியா, ஊர்ல உள்ள எல்லாரும் நக்குனாங்களா, பொறுக்கி ஒரு அம்மா பையனை என்ன பேசணுமோ அதை வந்து எப்படி அதை நான் அனுப்புறேன் தம்பிங்களுக்கு. அதுதான் இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல, இதை வச்சுதான் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமா. ரெண்டாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா தமிழ் மேட்டர் மொழியில பல கோடி ரூபாய் மோசடி பண்ணி அந்த வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. அதுல நான் தப்பு இல்ல, நான் நிரபராதின்னு வெளியே வந்துட்டேன், நான் வந்து குவாஷ் போட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லுது. ஆனா இப்போ வரைக்கும் அந்த கேஸ் வழக்கு போய்கிட்டு தான் இருக்குது. அப்ப இந்த அம்மா எப்படி குழந்தைங்களை பாதுகாப்பா வளர்க்க முடியும்? அப்ப எங்களை பேசுறது இந்த அம்மா யாரு? முதல்ல சமூக சேவை பேசுற கேள்வி இந்த இந்த இதுக்கு நீங்க அந்த குழந்தைங்க யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட வளர்ற குழந்தைங்களுக்கு நீங்க நல்லது செஞ்ச மாதிரி இருக்கும். ஐயோ எனக்கு அதை பத்தியே தெரியாதுங்கம்மா. இவ ட்ரஸ்ட்ன்னு தான் சொல்றாங்க இவங்க. அந்த ட்ரஸ்ட் எங்க இருக்கு? இப்ப நீங்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்கல்ல. இந்த அம்மா அப்படி கொடுத்து இப்போ வரைக்கும் நாங்க பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட போய் ஒரு நாள் கூட நல்ல நாள், இப்போ ரம்ஜானு, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் எதுவுமே கொண்டாடி நாங்கள் பார்த்ததே கிடையாது. அந்த குழந்தைங்க யாரும், அந்த ட்ரஸ்ட் எங்கே இருக்குது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம், குழந்தைங்களோட தானே வீடியோ போடுவாங்க. ஒரு நல்ல விழிப்புணர்வான விஷயங்கள் தானே போடணும். என் குழந்தைங்களை ஆபாசமாக பேசுனாங்க. இது வரைக்கும் அதை சைல்டு இது இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 7 வாட்டி நான் புகார் தெரிவிச்சிருக்கேன். 7 கம்ப்ளைண்ட் நான் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே அவங்க எடுக்கல. கேட்டால் என் குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணுமா? நான் கேட்டேன், என் குழந்தைங்க என்ன போதையில் ஏதாவது அடிக்ட் ஆகி போயிருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னா நான் கவுன்சிலிங் கொடுக்க? ஒரு வலைதளத்தில் உட்காந்து ஒரு மைனர் குழந்தைங்களாம் அசிங்கமாக ஒரு பொண்ணு பேசுது. அவங்கள யாருன்னு கண்டுபிடிங்கன்னா நீங்கள் அந்த மாவட்டத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு? இப்போ என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனைனா இப்படி தான் நீங்கள் இது பண்ணுவீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எதையுமே யார் அவங்க என்ன தெரியுமா அந்த அம்மா ஒரு வார்த்தை விடுது,
ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா போ, கமிஷனர்கிட்ட கொடுக்குறியா போ, மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்குது, வீடியோல சொல்லி இருக்குது. அப்ப அதிகாரிகளையே ஒரு நினைச்சா சொல்றது பேட்சை கழட்ட வைப்பேன், யூனிஃபார்மை கழட்ட வைப்பேன், நான் யாரோட மக தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதியோட பேரை சொல்லி. ரெண்டாவது இன்னொரு வீடியோ இருக்கியா அந்த கிளிப்பு, போ கமிஷனர்கிட்ட கொடு, ஐஜி கிட்ட கொடு, யாருக்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட்டை கொடு, கிழிச்சு நாரா தொங்க விட்டு காட்டுறேன். என்னோட ஆட்டத்தை இனிமே தாண்டா பாப்பீங்க, என் ஆட்டத்தை இனிமே தான் பாப்பீங்க. ரெட்டு கிட்ட வெந்த பப்பெல்லாம் என்கிட்ட வேகாது, சரியா? ஏண்டி பொட்டச்சிங்களா நாய்ங்களா? என்ன கொல்ல பாக்குறாங்க, என் பொண்ணு கொல்ல பாக்குறாங்க, என்ன கொல்ல பாக்குறாங்க. 17 வயசு பொண்ணை வந்து தயார்படுத்தி ஏண்டி கேக்குதுங்களா? இதை ஏன் இன்ன வரைக்கும் யாரும் கேட்கல? இதனால இந்த அம்மா மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு, ஆனா நடவடிக்கை எடுக்கல. இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரு? இந்த அம்மா என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், என்ன நிறைய பேர் வரலமா? சத்தியமா வர பயப்படுறாங்க. அக்கா நீலாம் இவ்வளவு தூரம் இருக்கும் போதே உங்களை ஒன்னே இந்த போடு போடுறாங்க. நாங்களாம் சும்மா அன்னாட வேலைக்கு போய் அன்னாட சாப்பிட்றோம். அந்த சூசை மேரின்னு சொல்லி 4 எஃப்ஐஆர். அந்த பொண்ணை நீ விபச்சாரம் பண்றியா? எப்படி நீ படிப்பியா இல்ல உன் புருஷன் படுப்பானா? 2 பேரும் சேர்ந்து உன் மகள்கிட்ட படிப்பியா? பெத்த புள்ளைய பார்த்து கேட்கறாமா? ஏன் பிள்ளைய என்கிட்ட வந்து படுக்க சொல்றா? அப்ப இவ யாரு முதல்ல? இவளுக்கு பின்னாடி யார் இருக்கா? நான் ஒரு காலத்துல அசிங்கமா பேசுறேன்னு தானே எல்லாரும் கொந்தளிச்சிங்க. இன்னைக்கு ஒரு சமுதாயத்தினரை அவன் தப்பா பேசியிருக்கிறா. இது மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு, நடவடிக்கை எடுக்கல. நாங்க போட்ட சிஎஸ்ஆர் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆரும் போடல. நாங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? யார்கிட்ட போய் சொல்லுவோம்? பிரஸ் மீட்ட சொன்னா இது இருக்கா, அது இருக்கா, அப்படி இருக்கா? இது என்ன கேள்வி? ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி நீங்க பேசுறதெல்லாம் வச்சு பைசா ஆக்குறாங்க. ஸோ நீங்க இனிமே பிரஸுக்கு இல்ல இது மாதிரி பேசக்கூடாது. நீங்க நேரா போய் நீங்க இப்ப எடுத்திருக்க முடிவு கரெக்ட், நீங்க போங்க, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இருந்தாலும் கலாட்டா சேனலும் எங்களுக்கு வந்து நீங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை அதிகாரிகள் ஐயாக்களை பேசணும் விஷயமோ, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பேசக்கூடிய, ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே, ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு முதலிடம் எல்லாத்துலேயுமே. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு திருநங்கை அக்காக்களை எப்படி பேச யோசிக்கிறோமோ, திருந்தி வாழக்கூடிய பெண்களை இந்த விபச்சாரிங்கிற பேரை கண்டிப்பா சொல்லக்கூடாது. ஒரு காலத்துல அவங்க வறுமைக்கோ எதுக்கோ அவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நான் என்னையும் சொல்றேம்மா, 5 வருஷம் ஆச்சு நான் திருந்தி வாழ்றேன். இந்த அம்மா எப்படி என்னை விபச்சாரின்னு எப்படி சொல்லலாம்? எந்த ஆதாரம் இருக்கு? நான் யாருக்கா தப்பு செஞ்ச அந்த அம்மா பார்த்துச்சா? அப்படி இருந்தா கூட அது என்னோட தனிப்பட்ட விஷயம். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் நான் செஞ்சாதான் அது தப்பு. அடுத்து மதுரை மக்களை பொட்ட பயல்களா நம்ம என்னோட மதுரை பசங்களை வந்து ரொம்ப கேவலமா பேசிருக்காமா. அப்ப மனசு துடிக்குதுமா. இப்பதானே வந்து சொல்லிருக்கேன். ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம மீடியா முன்னாடி சொல்லிருக்கேன். கண்டிப்பா நான் அதனால தான் கலாட்டா சேனல் தேடி வந்தமா. எனக்கு தேவை மத்தது இந்த பண்ணாங்க சண்டை அதெல்லாம் விட்டுருங்க. எனக்கு தேவை இந்த அம்மானால இந்த அம்மா போனை புடுங்கி நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட போனுக்குள்ள ஏகப்பட்ட. இது மட்டும் இல்லாம அந்த அம்மா கேரளாவில் மசாஜ் சென்டர் வச்சு நடத்துது, பாலியல் தொழிலுக்காக வெளிநாட்டுக்கு பெண்களை கடத்துது. இந்த அம்மா பிளாக் பண்ணியா ஒயிட் பண்ணியா மாத்துங்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். என்னை ஏன் டார்கெட் பண்ணா? நான் பல ரகசியத்தை நான் சொன்னேன், என்னை யாருமே கண்டுக்கல. இது ஒரு லூசு கண்டென்ட்டுக்காக, இது ஒரு படிக்காத கூமுட்டேன்னு சொல்றாங்க என்னைய பார்த்து. இப்போ நான் இதை எப்படி காமிச்சேன்? இப்போ உங்க சேனலை காமிச்சனால இதை போடுவீங்க. இது வந்து கண்டிப்பா மக்கள் பார்ப்பாங்க, இதை சும்மா விட மாட்டாங்க. அவங்க மனுஷன் இல்லையா? இவ்வளோ அதான் பேசிவிட்டு இது எப்படி நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க சொல்லுங்க? இந்த சம்பந்தப்பட்ட காரணம் கொடுத்தாரு. இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம எதுவுமே பேச முடியாது. ரொம்ப கரெக்டா பேசுறேன். இதுக்காக தான் நான் வந்தேன். என்னையுமே மைண்ட் டைவர்ட் பண்ணி விட்டு ஏதோ போகுதுன்னா நான் காரணத்தோட தான் வந்திருக்கேன். அந்த அம்மா மேல இருக்க எஃப்ஐஆர் காப்பி அத்தனையுமே என்கிட்ட இருக்கு. நான் பூரா தம்பிகளுக்கு அனுப்ப போறேன். நீ பண்ணு, உனக்கு நாங்க என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணு. கண்டிப்பாமா. இப்ப கவர்மெண்ட் எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, விட்டு ஆட்டிடுவாங்க. நீங்க போடுங்க.